விடுபட்ட பெண்களுக்கு கலைஞர் உரிமை தொகை திட்டத்தை துவக்கி வைக்கும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மக்கள் பணி என்றென்றும் மக்கள் மத்தியில் செல்வாக்கை அதிகரித்து பொருளாதார ரீதியாக உள்ள பெண்களுக்கு மகளிர் உதவித்தொகை கிடைக்க செய்திருக்கும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆட்சி அடுத்த 2026லும் தொடரும் என தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருக்கிற நம்முடைய திராவிட பேரரசர் அன்பு தளபதியார் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக ஒவ்வொரு மகளிருக்கும் உரிமை தொகை தருவதாக வாக்களித்து வாக்குகள் கேட்டதன் பலனாக ஆட்சி பீடத்தில் ஏறி இருக்கிற அன்பு தளபதியார் அவர்கள் நிதி சுமையையும் பார்க்காமல் ஒன்றிய அரசு வஞ்சித்தாலும் அதையும் எதிர்கொண்டு பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வாக்குறுதி அளித்த மறுநிமிடமே வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற தலைவர் கலைஞர் வழியில் நடக்கின்ற அன்பு தளபதியார் அவர்கள் போதாத பணிச்சுமை காரணமாக பொருளாதார பற்றாக்குறை காரணமாக கடந்த 26 மாதத்திற்கு முன்பு ஒவ்வொரு மகளிரும் 26,000 ரூபாய் பெறும் வகையில் கலைஞர் உரிமை திட்டத்தை வழங்கினார் மக்களுக்கு. இதுவரையில் 1,13,75,492 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்றால் இதுதான் திராவிட பேரரசுடைய சொன்னதை செய்வதும் செய்வதை சொல்வதுமாகும். இன்றைக்கு 2ஆம் கட்டமாக விடுபட்ட மகளிருக்கு கலைஞர் உரிமை தொகையை வழங்குகிறார். சென்னையில் துவக்கி வைக்கிறார். தமிழ்நாடெங்கும் கலைஞர் உரிமை தொகை பெறுகின்ற மக்கள் பேரன்போடு இது எங்கள் அண்ணன் தளபதியார் தந்த பணம், எங்கள் அப்பா தந்தை தந்த பணம் என்று ஸ்டாலின் பணம் என்று வாங்கிக் கொள்கிறார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு நிகழ்வும் நலம் காக்கும் ஸ்டாலின், நம்மை காக்கும் ஸ்டாலின், இலவச விடியல் பயணம், இது ஸ்டாலின் பயணம். எந்த பஸ் வருதுன்னு கேட்டால் ஸ்டாலின் பஸ் வருதுன்னு சொல்லுவாங்க. 1000 ரூபாய் வாங்கி இந்த மக்கள் என்ன செய்ய முடியும்னு கேள்வி பண்ண அரசியல் கட்சிகள் மத்தியில் அந்த 1000 ரூபாயில் ஒரு மாத சிலிண்டர் வாங்கிடலாம், 20 கிலோ அரிசி வாங்கிடலாம். அரிசி கூட நாம் இலவசமாக கொடுத்தாலும் அதை விட நல்ல அரிசி மக்கள் எந்த பணக்காரர் இருக்கானோ அவரே மாதிரி நம்மளும் சாப்பிடணும், அவரே மாதிரி சாப்பிடணும்னு நினச்சா அதுக்கேற்ற அரிசி வாங்கி சாப்பிடலாம். பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு இலவச பஸ்ஸு, இலவச மிதிவண்டி எல்லாமே இலவசமாக கொடுத்தோம். அந்த மக்கள் மத்தியில் பெண்கள் மத்தியில் நமக்கான உரிமையை தந்த தளபதியார் அவருடைய ஆட்சி தொடர வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள்.